பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா ஆண்டவர் சமூகத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறான், மழையையும் பெய்ய வைக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணும் போதுதான் இப்பொழுது ஏசபேல் சொல்லுகிறார், பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததற்காக நாளைக்கு இதே நேரத்தில் எலியாவை நான் கொலை செய்வேன் என்று அவள் அவ்வளோ வைராக்கியமாய் அவன் மேலே கோபத்தில் அவள் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறாள். இந்த செய்தியை கேட்டதும் எலியா ஒரு நாள் பிரயாணமாய் புறப்பட்டு போய் ஒரு சூறை செடி கீழே படுத்து, போதுமாண்டவர் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பம் புசிக்க கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கும் போது, இல்லை பிரச்சனை முடியல, பிரச்சனை இன்னும் தொடரதான் செய்கிறது என்கிற ஒரு நிலையிலே நீங்கள் வருகிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்கள் பயணம் முடியவில்லை, உங்கள் பயணம் இன்னும் தொடருகிறது. பிரச்சனை தொடருகிறதே என்று எண்ணாதிருங்கள், என் ஓட்டம் இன்னும் இருக்கிறது என்று எண்ணுங்கள். காரணம், நீங்கள் நிற்பது அவர் பலத்தில், பரலோக போஜனத்தில். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பலத்தில் தான் கர்த்தர் நம்மை நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிட்டு இனி அவ்வளோதான், இனி என் லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது, நான் செட்டில் ஆக போகிறேன்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை புதுசாக வரும். அப்படிப்பட்ட நிலை வரும்போது அநேகர் சோர்ந்து போகிறோம். எலியாவை போல வாழ்க்கையே வெறுத்து போகிறோம். போத ஆண்டவர், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, இப்படியெல்லாம் நமக்கு எண்ண தோன்றும், கேட்க தோன்றும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். பிரச்சனை தொடரல, பிரயாணம் தொடர்கிறது. நீ முடங்காதே, நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போய்கொண்டே இரு. இந்த பிரச்சனை எங்கே போகணும்னு தெரியாது. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நமக்கான ஓட்டத்தை நியமித்தது கர்த்தர். அவர் ஆதியும் பாதியுமானவர் அல்ல, ஆதியும் அந்தமுமானவர். அவர் தொடங்கி நடத்துறார்ல, முடிவு பரியந்தம் அவரே நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, பல நேரத்தில் பிரச்சனைகள் தொடரும் போது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் பிரச்சனை அல்ல, பிரயாணம் தொடருகிறது என்று இந்த நாளில் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.